தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு 2021 இழந்த அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்ட இந்த கூட்டணிக்கு வந்திருப்பதாக சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் எடப்பாடியின் பெயரை உச்சரிக்கவில்லை. என்டிஏவின் சிஎம் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கே தெரியும் என்று விட்டுவிடுகிறார். இப்படியாக தொடர்ந்து எடப்பாடியின் எதிர்ப்பில் கைவிடாத நிலையில் தினகரன் இருக்கக்கூடிய சூழலில் முன்பு அவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருந்த காட்சிகள், அதற்கு எடப்பாடி தரப்பிலிருந்து எதிர்வினையாட்டப்பட்ட காட்சிகள் என்று பார்க்கலாம். மெலோடான் ஆயிட்டேனோ, நான் வேற ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிகிறேனோ, இல்லை நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது. எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் தொண்டர்கள் கேட்பார்களா? யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகிதான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும். அது பெரிய பவர்ஃபுல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத சாதாரண புதிய கட்சியாக இருந்தாலும். என்றைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். பழனிசாமியை நான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு வர்றாரு. யாரை கண்டாலும் பயம். அதனால எனக்கே வேலை இருக்காது போல இருக்கு. அவரே எல்லா வேலையும் இந்த எலெக்ஷனில் முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. டிடிவி அவர்கள் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சுருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்கள? இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்பா, உறுப்பினராக கூட வச்சுக்கல. அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பொன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு நாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் KS அவர்களை தகுதியில்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதியில்லாத செய்திருக்கிறார். இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள். அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட 104 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களா? அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார். ஒரு சிலர் தங்கள் சுயநலத்தால, பதவி ஆசையால, சுயலாபத்திற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருந்தவர்களை பிரித்து விட்டார்கள். ஒன்று அவர்கள் திருந்த வேண்டும், அல்லது திருத்த வேண்டியவர்கள் அவர்களை தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு திருத்த வேண்டும். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகளுக்கு தெரியுது. ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் இங்கு காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூரில் ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப குள்ளநரித்தனமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசினா அவங்கெல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்து அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலட்டி விட்டுருவாங்க. உங்களுடைய கற்பனையா அவர் என்னங்க ஒரு கட்சியில் ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்கார். அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி. அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம். அதிமுகவில் இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? அதான் பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்க எத்தனை எட்டப்பர்கள், எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது
எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 3 பேர் ஒன்றிணைந்து வந்தது அரசியல் வியூகமா பாக்குறீங்களா இல்ல சும்மா ஒரு நாள்? அது ஒன்றும் இல்லை, வீணாக போனது. அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு, பேசுகிறதே வேஸ்ட்டு, கால நேரம் தான் வீண். ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தினால தான் அதிமுக 2021 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க. இல்லை, பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.